சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில், இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சூழலை பதிவு பண்ணுங்க. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்து இந்தியா விடுதலை பெற்ற பின்னரும் 180 ஆண்டுகள் புதுச்சேரி ஆட்சி செய்த பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியை விட்டு பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேற வேண்டும் என அப்பொழுது இருந்த பஞ்சாயத்து உறுப்பினர்களின் கருத்து கேட்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பின்படி 1954 ஆண்டு நவம்பரில் புதுச்சேரிக்கு விடுதலை கொடுத்தது பிரெஞ்சு அரசாங்கம். 1954 ஆண்டு பிரெஞ்சு அரசு புதுச்சேரிக்கு விடுதலை அளித்தாலும் இந்திய அரசு நிர்வாகத்துடன் இணையாமல் இருந்தது. அதன் பின் 1962 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 தேதி பிரெஞ்சு அரசாங்கமும் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கமும் பெயூர் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதுவரை பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து புதுச்சேரி, காரைக்கால், மாகே ஏனம் ஆகிய 4 ஆளுமைக்கு உட்பட்ட தனி மாநிலமாக உருவெடுக்கப்பட்டது. அந்த புதுச்சேரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது. ஆகவே ஆகஸ்ட் 16 தேதி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக புதுச்சேரி அரசு இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாள் இன்று புதுச்சேரி கீழூர் உள்ள இந்த நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக விடுதலை போராட்ட வீரர்கள் கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி எழில். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.